காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஏதேனும் ஒரு சின்ன செய்தியை பக்தர்களுக்கு மகா பெரியவா தொண்டர்களுக்கு சொல்லுகிற விதமாக தினந்தோறும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒருமுறை தமிழகத்தினுடைய நம்முடைய கோவில்களினுடைய அமைச்சராக இருந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்த ஒருமுறை திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்காக அங்கே செல்கிறார். திருச்செந்தூர் அந்த கடலிலே நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசித்து விட்ட பிற்பாடு அந்த போற்றி என்று அழைக்கப்படுகிற, அங்கெல்லாம் திருச்செந்தூரில் போற்றி என்று தான் சொல்லுவார்கள், போற்றி என்று அழைக்கப்படுகிற அந்த அர்ச்சகர் ஒரு பொதுவாக இலையிலே விபூதியை வைத்து அதிலே திருச்செந்தூரிலே கொடுப்பது வழக்கம். அப்படி இந்த இலையிலே விபூதி வைத்து அமைச்சரிடத்திலே கொடுக்கிற பொழுது அப்படி எடுத்து அப்படியே தூக்கி போட்டாராம். இதை பார்த்த தமிழக அறநிலையத்துறை அமைச்சர், அவருக்கு மனது சரியில்லை, என்ன போற்றி இப்படி விபூதி பிரசாதத்தை தூக்கி போடுகிறாரே என்கிற மனதிலே ஒரு சின்ன எண்ணம் எழுந்தது. அதை அவரிடத்தில் நேரடியாக சொல்லாமல் சென்னை சென்ற பிற்பாடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவரிடத்தில் இதுபோல அந்த திருச்செந்தூர் கோவிலில் போற்றி விபூதி பிரசாதத்தை தூக்கி போட்டார் என்கிற செய்தியை சொல்லி தன்னுடைய வருத்தத்தை முதலமைச்சரிடத்திலே சொல்லியிருக்கிறார். உடனடியாக முதலமைச்சர், அப்படியா, என்ன ஆயிற்று என்று தெரியவில்லையே, இதற்கான விளக்கம் என்ன என்று தெரியவில்லையே நினைத்து கொண்டு அவர் இதற்கான முழுமையான விளக்கத்தை நம்முடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளிடத்திலே கேட்டால் அதற்கான விளக்கம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு அவர் காஞ்சிபுரம் செல்ல நினைத்த பொழுது அவர் சென்னை அடுத்த வானகரத்திலே தான் மகா பெரியவர் முகாமிட்டு இருக்கிறார் என்ற தகவல் முதலமைச்சருக்கு சொல்லப்படுகிறது. அவர் நேரடியாக வானகரம் சென்று மகா பெரியவரிடத்தில் இரவு 10 மணி இருக்கும், அவர் ரொம்ப அமைதியாக கூட்டமில்லாத நேரத்தில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே காஞ்சி மகா பெரியவரிடத்திலே முதலமைச்சர் சென்று தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்த பிற்பாடு, இதுபோல திருச்செந்தூரிலே இலை பிரசாதத்தை ஏன் அப்படி தூக்கி போடுகிறார்கள் என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. தன்னை நேரடியாக இது மாதிரி இந்த அமைச்சர் கேட்டார் என்கிற சொல்லாமல் அந்த விபூதி பிரசாதத்தை தூக்கி போடுகிற பழக்கம் ஏன் என்று தெரியவில்லை, பெரியவா அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது, அப்பொழுது மகா பெரியவருக்கு எல்லாம் கொடுத்துவிட்டு விபூதி பிரசாதம் எல்லாம் கொடுத்துவிட்டு முதலமைச்சரிடத்தில் தமிழகம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவர் சொன்னாராம், 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதிசங்கரர் பகவத்பாதாள் திருச்செந்தூர் கோவில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டாராம். அப்பொழுது வழிபடுகிற பொழுது அங்கே தாரகன் என்னும் அசுரனான சம்காரம் செய்த முருகா, உனக்கு அபிஷேகம் செய்த விபூதியை இலையில் வைத்து கொடுத்த மாத்திரத்தில் பூத பிரேத பிசாசுகள் ஓடுகின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு தகவல் உண்டு. அந்த அடிப்படையில் அப்போதே விபூதி இலையில் வைத்து தூக்கி போட்டிருக்கிறார்கள், விபூதியை இலையில் வைத்து தூக்கி போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆகம விதிப்படி தான் அங்கே அந்த சம்பிரதாயப்படி அது மாதிரி இலையிலே வைத்து விபூதி பிரசாதத்தை தூக்கி போடுகிறார்கள் என்கிற செய்தியை பரமாச்சாரியார் வந்த தமிழக முதலமைச்சரிடத்திலே சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு, ஆகா, இது ஒரு சற்று வித்தியாசமான விளக்கமாக இருக்கிறது, இதிலே கூட ஒரு உட்பொருள் இருக்கிறதா நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு அவர் சென்னை சென்று தமிழக அறநிலையத்துறை அமைச்சரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி இதுதான் வழக்கம் அங்கே என்று சொல்லியிருக்கிற பிற்பாடு மறுபடியும் அறநிலையத்துறை அமைச்சர் காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவாரை தரிசித்து விட்டு தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து விட்டு, நான் ஏதோ தவறுதலாக நினைத்து விட்டேன், மன்னித்தருள வேண்டும் என்று பெரியவரிடத்திலே போய் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு எப்பொழுதுமே நாம் ஒரு செய்தி கேள்விப்படுகிற பொழுது உடனடியாக அதற்காக கோபப்படுவதோ அல்லதோ சொல்லாமல்
அதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை மகாபெரியவர் ஆதிசங்கரரே இது மாதிரி அங்கே சென்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வழிபட்ட சம்பவத்தை சொல்லி அந்த முதலமைச்சரிடத்திலே பிரசாதம் கொடுத்தும், தமிழக அறநிலைத்துறை அமைச்சரிடத்திலே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்த அறநிலைத்துறை அமைச்சரிடத்திலேயும் பிரசாதம் கொடுத்து இதுதான் உண்மையான செய்தி என்று சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.